ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மண்வாசம் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெரிய நெல்லிக்காவும் பீட்ரூட்டும் வச்சு ஒரு சூப்பரான ஒரு டிஷ் ரெடி பண்ண போகிறோங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சீசன் இருக்கும்போது இது செஞ்சு வச்சிங்கன்னா வெயில் நாளில் நம்ம கூல்ட்ரிங்க்ஸுக்கு பதிலாக இதை நம்ம போட்டு குடித்தா நல்லா சூப்பராக இருக்கும். இந்த முடி கொட்டுற பிரச்சனை எதுவுமே நம்மளுக்கு இந்த ஒரு ட்ரிங்க் குடிக்கிறதுனால எதுவுமே இருக்காதுங்க. அது இல்லாமல் நல்லா கண்ணுக்கு நல்லா சூப்பரான ஒரு ட்ரிங்காகவும் இருக்கும். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இது பார்த்திங்கன்னா முதல்ல இதை நல்லா கழுவிட்டு இதனுடைய பீட்ரூட்டோடைய தோலை எடுத்துகிட்டு நல்லா காய் சீவரத்தில் துருவி எடுத்துக்கணும். நெல்லிக்காவையும் பீட்ரூட்டையும் துருவி எடுத்துக்கணுங்க. இப்போ இது மாதிரி காய் சீவரத்தை வச்சுட்டு நம்ம சீவி எடுத்துக்கலாங்க. அந்த விதையை மட்டும் எடுத்துருங்க. அவ்வளோதான், இந்த மாதிரியே துருவி எடுத்துக்கோங்க எல்லா நெல்லிக்காவையும். இப்போ பீட்ரூட்டும் இந்த நெல்லிக்காவும் துருவி எடுத்தாச்சுங்க. அவ்வளோதாங்க, இது ரெண்டும் அப்படியே இருக்கட்டும். ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாங்க. அதில் பார்த்திங்கன்னா 100 கிராம் கல்கண்டு எடுத்துக்கிறேங்க. அது கூடவே கொஞ்சமாக மிளகு சேர்த்துக்கலாங்க. அதாவது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். ஒரு 5 ஏலக்காய், பிளாக் சால்ட்டு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. அது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இப்போ அரைச்ச பவுடரை இந்த பீட்ரூட்டும் இந்த நெல்லிக்காயும் ஒன்று சேர கலந்து விட்டுட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கலாங்க. நல்லா ஒன்று சேர கலந்து விடுங்க. அந்த பீட்ரூட்டும் நெல்லிக்காயும் ஒன்று சேர கலந்து விடணும். இப்போ நீங்கள் இதை காய வச்சுட்டு அப்படியே கூட நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாங்க. குழந்தைங்க மட்டும்ன்றதில் பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே கொடுக்கலாம். இதில் வந்து சர்க்கரை சேர்க்கக்கூடாதுங்க, கல்கண்டு தான் சேர்க்கணும். சர்க்கரை சேர்க்கலாமான்னு கேட்காதீங்க. கல்கண்டு வந்து நல்லது உடம்புக்கு, சர்க்கரையோட கல்கண்டு நல்லது. அவ்வளோதாங்க, நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இது வெயிலில் எடுத்து போய்ட்டு காய வைக்க வேண்டியதாங்க. ஒரு சின்ன இது மாதிரி ஒரு நல்ல பெரிய தட்டில் இது மாதிரி பரப்பி விட்டு காய வச்சுக்க வேண்டியதாங்க. அவ்வளோதாங்க, இது நல்லா காயட்டும். இப்போ நம்ம மெத்தையில் எடுத்து போய்ட்டு காய வச்சிடலாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துருக்குறேன். அதில் கொஞ்சமாக போட்டு நான் பவுட்ரு பண்ணி எடுத்துன்னு வந்து காமிக்கிறேங்க. அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சுங்க. நல்லா இது மாதிரி பவுட்ரு ஆக்கின்னு எல்லாத்தையுமே நீங்கள் பவுட்ரு பண்ணணுன்னா பண்ணி வச்சுக்கோங்க. நான் கொஞ்சமாக உங்களுக்கு அரைச்சி காமிக்கிறேன். இப்போ ஒரு கிளாஸில் தண்ணி எடுத்து 2 ஸ்பூன் போட்டால் போதுங்க. கொஞ்சமாக தேன் சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, கலந்துட்டு தினமும் ஒரு கிளாஸ் குடிச்சிங்கன்னா உங்கள் சருமமும் நல்லா சூப்பராக இருக்கும். ஒரு இம்யூனிட்டி பவர் எல்லாமே உங்களுக்கு நல்லா கிடைக்கும். ஒரு ஹெல்தி ட்ரிங்க்கு இது. நீங்கள் எல்லாம் காய வச்சு பொடி பண்ணிவிட்டு வெய்ய நாளில் யூஸ் பண்ணிக்கோங்க. கூல்ட்ரிங்க்ஸ் பதிலாக இதை குடிச்சிட்டு வாங்க, உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா மண்வாசம் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.